துளாராசிக்காரர்கள் துன்ப துயரம் நீங்கி வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கணும். நிறைய துன்ப துயரங்கள் இருக்கக்கூடிய ஆட்கள். வெள்ளிக்கிழமை அன்று அஷ்டலட்சுமி படத்து முன்பாக தாமரை தண்டு திரியில் அவர்கள் நெய் தீபம் ஏற்றி அந்த மகாலட்சுமியினுடைய மந்திரத்தை சொல்லி துளசி சமர்ப்பித்து, ஆனால் இவர்களுடைய நிம்மதியை கெடுக்கிறதே வெளியில் இருக்கிற ஆள் கிடையாது, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க தான் துளாராசிக்காரர்கள். திருமணமான பெண்கள் மட்டும் இல்லைங்க, திருமணம் ஆகும் நிலையில் இருக்கக்கூடிய பெண்களை கூட வீட்டுக்கு அழைச்சிட்டு ஒரு தட்டு தாம்பளத்தில் இவங்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு இவங்களுக்கே எதிரியாக மாறிடுவாங்க. அதனால ஆலோசனை கேட்பவர்களிடத்திலும் உங்கள்கிட்ட அறிவுரை சொல்பவர்களிடத்திலும் துளாராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தாமதம் இல்லாமல் தடைகள் இல்லாமல் இவர்கள் எடுத்துக்கொண்ட முடிவை எல்லோரும் ஏற்றுக்கணும், அல்லது அந்த முடிவுக்கு எல்லோரும் இணங்கி வந்து இவங்க அதை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. செல்வத்தை ஈர்க்கும் எளிய பரிகாரங்கள். துலாம். அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் நம்ம வீட்டில் இருந்தபடியே செலவே இல்லாமல் எளிமையான வகையில் பரிகாரங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள்கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. துலாம் ராசிக்காரர்கள் இவங்க வாழ்க்கையில் துன்பம் துயரங்கள் நீங்கி இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இவங்க என்ன மாதிரியான பரிகாரங்களை ஃபாலோ பண்ணணும் சார்? துளாராசிக்காரர்கள் துன்ப துயரம் நீங்கி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும். நிறைய துன்ப துயரங்கள் இருக்கக்கூடிய ஆட்களை தோல்ல தூக்கி போட்டுக்கக்கூடாது. சமநிலையை விரும்பக்கூடிய ஒரு ராசி. ஹோட்டலுக்கு போனால் கூட உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ சொல்லுங்கப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்களே தவிர அடுத்தவருடைய கருத்துக்கு தகுந்த மாதிரி போயிடுவான். நம்ம இவங்கள்ட்ட விருப்பத்தை சொல்லி என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் பல நேரங்களில் பெருந்தன்மையாக போவாங்க. சனி பகவானுடைய உச்ச வீடு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் சுக்கிர பகவானுடைய ஆட்சி வீடு. ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மனநிலை அவர்கள்ட்ட உண்டு. எந்த இடத்துல எது தேவையோ அதை மட்டும் பேசுவோங்கிற சமநிலை அவர்கள்ட்ட உண்டு. இந்த சமநிலை தவறும் பொழுது தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு துன்ப துயரங்கள் அதிகமாக வருது. அந்த சமநிலையை சரிப்படுத்திட்டோம்னாலே துலாம் ராசிக்காரர்களுக்கு துன்பமும் இல்லை, துயரமும் இல்லை. அந்த மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்களை அவங்க கடைபிடிக்கும் போது அவங்க வாழ்க்கையில் ஒரு நியூட்ரான, ஒரு மெதுவான வளர்ச்சியாக இருந்தாலும் கூட மிதமான வளர்ச்சியாக நிதானமாக சூப்பரான ஒரு இடத்துக்கு துலாம் வர முடியும். துலாம் ராசி அப்படின்னாலே சுக்கிரன்னு சொல்லியிருக்கீங்க. சுக்கிரன்னாலே லக்ஷ்மி தானே சார்? லக்ஷ்மி கடாட்சமான ஒரு பரிகாரம் இவங்களுக்கு சொல்லுங்க சார். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை அஷ்டலட்சுமியினுடைய அனுகூலம் அவர்களுக்கு பூரணமாக கிடைக்கணும். அந்த அஷ்டலட்சுமியினுடைய அனுகூலம் கிடைக்கணும்னா கோவிலில் போய் தீபம் ஏற்றுறது ஒரு முறையாக இருந்தாலும் கூட வீட்டில் வெள்ளிக்கிழமை தினசரி ஏற்றலாம். வெள்ளிக்கிழமை அன்று அஷ்டலட்சுமி படத்து முன்பாக தாமரை தண்டு திரியில் அவர்கள் நெய் தீபம் ஏற்றி அந்த மகாலட்சுமியினுடைய மந்திரத்தை சொல்லி துளசி சமர்ப்பித்து ஏதாவது ஒரு வெண்மை நிறப்பூ அவர்களது பாதத்தில் வச்சு வழிபாடு செய்தாலே இவர்களுக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை அன்று அந்த மகாலட்சுமியை வழிபாடு பண்ணும் பொழுதே தொடர் வெள்ளிக்கிழமையாக அவங்களுக்கு செல்வ வளங்கள் சேர்க்கிறத பார்க்க முடியும். துலாம் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய தான தர்மங்கள்லாம் என்னென்ன சார்? துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்போது சுக்கிர பகவான் வந்துடுறார். சுக்கிரன்னா ஒரு திருமணம், மணப்பெண், மணமகள், அந்த லக்ஷ்மி அதனுடைய அனுகூலத்தை கொடுக்குது. தாம்பத்தியம், குடும்ப வாழ்க்கையை கொடுக்குது. திருமணமான பெண்கள் மட்டும் இல்லைங்க, திருமணம் ஆகும் நிலையில் இருக்கக்கூடிய பெண்களை கூட வீட்டுக்கு அழைச்சிட்டு ஒரு தட்டு தாம்பளத்தில் உடைக்காத தேங்காய், காமதேனு படம், வெற்றிலை பாக்கு, கொஞ்சமாக ஸ்வீட்டு, பொட்டுப்பூ, வளையல் வைத்து கொடுக்கும் பொழுது இவர்கள் வீட்டில் அந்த லக்ஷ்மியினுடைய பாதம் எப்படிப்படுதோ வருங்கால லட்சுமியினுடைய பாதமும் பட்டது மாதிரி இவங்களுக்கு பூரணமான செல்வ வளம் கிடைக்கும். அவர்களுக்கு செய்யக்கூடிய தர்மம், தானம் துலாத்திற்கு செல்வ வளத்தை ஈர்க்கும். துலாம் ராசிக்காரர்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் சார். வாழ்க்கையில் வீட்டில் இருக்கிறவங்க இவங்களை சும்மா விட்டாலே இவங்க நிம்மதியாக இருப்பாங்க. ஆனால் இவர்களுடைய நிம்மதியை கெடுக்கிறதே வெளியில் இருக்கிற ஆள் கிடையாது, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிக நிம்மதியை கெடுப்பாங்க. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் குழந்தைகளுக்கு இனிப்பு சாதம் அல்லது தயிர் சாதம் கொடுக்குறது. ஒன்று புளிச்சதை சொல்கிறேன், இன்னொன்று இனிப்பை சொல்கிறேன் அப்படின்னா இரண்டுக்குமே அம்சம் இருக்குது. சுக்கிரனுடைய அம்சம்ங்கிறதுனால தயிர் சாதத்தையும் சொல்கிறோம். அந்த சுக்கிர பகவானுடைய பரிபூரணமான அருள் கிடைக்கணுங்கிறதுக்காக இனிப்பு சாதத்தையும் கொடுக்குறோம். அப்போ இனிப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேசரி கொடுக்குறது, சர்க்கரை பொங்கல் கொடுக்குறது, இதெல்லாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், கோவிலில் வைத்து கொடுக்கலாம், சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்ய சொல்லி குருக்களை கொடுக்க சொல்லி கொடுக்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அது வெற்றிகரமாக அமையணும் சார், டக்குன்னு முடியணும், அதுக்கு அவங்க என்ன பண்ணணும்? துளாராசிக்காரங்க முடிவை டக்குன்னு அவங்க எடுத்துருவாங்க. ஆனால் எல்லாரும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுனால அந்த முடிவை தாமதப்படுத்துவாங்க. அந்த முடிவுகள் சரியானதாக இருக்கணும், எல்லாரும் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறதுனால அவங்க கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும். தாமதம் இல்லாமல் தடைகள் இல்லாமல் இவர்கள் எடுத்துக்கொண்ட முடிவை எல்லோரும் ஏற்றுக்கணும்,
அல்லது அந்த முடிவுக்கு எல்லாரும் இணங்கி வந்து இவங்க அதை செய்யணும் அப்படின்னு சொன்னால், அல்லது இவங்க ஆசைப்பட்ட விஷயத்தை அடையணும்னு சொன்னால், பெருமாளுக்கு வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்வது, தாயாருக்கு நறுமண மலர்களை பாதத்தில் வைத்து சமர்ப்பிப்பது, இதை செஞ்சுட்டு போனாலே துலாம் ராசிக்கு அந்த காரியம் வெற்றி பெறும். அது எந்த நாளில் செய்யலாம் அப்படின்னா, ராசிநாதன் சுக்கிர பகவானாக இருந்தாலும் பாக்யாதிபதி புதனாக இருக்கிறதுனால அந்த புதன்கிழமைகளில் பெருமாளுக்கு வஸ்திரம் சாற்றி, வஸ்திரம்னா அவருடைய வேஷ்டி துண்டு சாற்றி வழிபாடு செய்வது துலாத்திற்கு காரிய தடைகளை நீக்கி ஒரு விஷயத்தை முடிவு பண்ணீங்கன்னா முடிச்ச மாதிரியே வருவீங்க, திரும்ப டக்குன்னு முடியும். துலாம் ராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனை போகணும், அதே மாதிரி எதிரிகள் தொல்லை இருக்கக்கூடாது, இதுக்கு அவங்க என்ன பரிகாரம் பண்ணலாம்? துலாம் ராசிக்கு முதல் கடன் கொடுக்கறது யாரு, கடன் பிரச்சனையை உருவாக்குறது யாரு அப்படின்னா குரு பகவான் தான் உருவாக்க முடியும். ஆறுக்கு அதிபதி அவர் தான் வர்றாரு. எதிரி தொல்லையும் அவர் தான் கொடுப்பார். அப்போ ஈஸியாக இவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டவங்களே இவங்க ஒருத்தருக்கு ஐடியா சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க ஐடியாவை கேட்டு இவங்களுக்கு எதிரியாக மாறிடுவாங்க, இவங்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு இவங்களுக்கே எதிரியாக மாறிடுவாங்க. அதனால் ஆலோசனை கேட்பவர்களிடத்திலும் உங்கள்கிட்ட அறிவுரை சொல்பவர்களிடத்திலும் துளாராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா குரு என்பது அறிவுரை ஆலோசனை ரெண்டுக்குமான கிரகம், உங்களுக்கு பல்வேறு நிதி சிக்கல்களை கொடுக்கக்கூடிய கிரகம். அதனால் துலாம் ராசிக்காரர்கள் இந்த கடன் பிரச்சனையில் இருந்து நிவர்த்தி வரணும், எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து தப்பிச்சு இருக்கணும்னு சொன்னால் கனகதாரா ஸ்தோத்திரம் கேட்பது நல்லது, லக்ஷ்மியினுடைய பாடலை கேட்பது அவர்களுக்கு நல்லது. தினசரி காலை மாலை 2 வேளை கேட்டாங்கனாலே அவங்களுக்கு பல வேளைகளில் பிரச்சனை வராது. துலாம் ராசிக்காரர்களுடைய வீட்டில் எதிர்மறையான சக்திகள் இருக்கக்கூடாது, இவங்க வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும் சார்? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை எதிர்மறையான சக்தி அப்படிங்கிறது கண் பார்வை திருஷ்டி பிரச்சனைகள்ல சொல்கிறோம், அல்லது யாராவது ஒருத்தர் வந்துட்டு போனாங்க, வந்ததுலேருந்தே வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் சுகம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்படி ஒரு பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் துலாம் என்பது காற்று ராசி, சுக்கிரன் என்பது நறுமணங்களை குறிக்கக்கூடிய விஷயம். அப்போ அந்த துலாம் ராசிக்காரர்கள் வீட்டில் எப்பொழுதுமே வாசனாதி திரவியங்கள் அது வச்சு சந்தனாதி தைலம் வச்சுக்கிறது, பன்னீர் தொளிச்சுக்கிறது, அடிக்கடி வீட்டை சுத்தப்படுத்தும் போது டெட்டால் ஊற்றி துடைக்கிறீங்களோ இல்லையோ கொஞ்சம் பன்னீரை தொளிச்சுட்டு துடைச்சிங்கன்னா துலாம் ராசிக்கு செல்வ வளம் இருக்கும். வீட்டில் பச்சை கற்பூரத்தை எப்பயுமே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு மன மகிழ்ச்சி இருக்கும். ஒரு ஏலக்காயும் பச்சை கற்பூரத்தையும் வீட்டில் சுவாமி பூஜை அறையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு மன சந்தோஷம், அந்த வீட்டில் நல்ல நறுமணங்கள் இருக்கிறதுனால நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு குறையும். மருதாணி விதை, அதே போல் குங்குளியம், சுவாம்பராணி இதெல்லாம் கலந்து வீட்டில் காலை மாலை 2 நேரத்தில் ஒரு தூபம் போட்டிங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியில் போய் பாசிட்டிவான விஷயங்கள் அவங்களுக்கு உள்ளே வந்து தங்கும். துலாம் ராசிக்காரர்கள் இவங்க வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, இவங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சால் இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. அதுவும் எளிமையான முறையில் சொல்லியிருக்கீங்க சார். பல 100 பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தொடர்ச்சியாக நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பேசலாம். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க, இந்த பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தி பெறுவதற்கு எளிமையான பரிகாரங்களை இந்த எபிசோடில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள், பல 100 பரிகாரங்கள் பேச வேண்டியிருக்கு. இது எல்லாமே உங்களோட யூடியூப் நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆட்டோமேட்டிக்காக வரணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததற்கு மிக்க நன்றி.